டயரியா, வயிற்றுப்போக்கு, இது எல்லாருமே லைஃப்பில் ஒரு தடவை அனுபவிச்சிருப்போம். இது வந்தால் சிஸ்டமேட்டிக்காக மெடிக்கல் ரீதியாக எப்படி இதை அணுகலாம், என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள் இருக்கும். இந்த வீடியோ பதிவில் எல்லா விஷயங்களையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முக்கியமாக வீட்டிலேயே ஹோம் ரெமடிஸ் என்னென்னலாம் பண்ணால் நம்ம ஈஸியாக அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கரம் மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நிறைய கொஸ்டின் கேளுங்க, நிறைய அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். டயரியா அப்படின்னு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அப்படின்னா என்னென்னா, ஓரல்னா வாய் வழியாக நிறைய ரீஹைட்ரேட் பண்ணி அதில் நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே எடுத்து நார்மலைஸ் ஆக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து கமர்ஷியலாகவே டேப்லெட் ஃபார்ம்லேயோ சிரப் ஃபார்ம்லேயோ இல்லை பவுடர் ஃபார்ம்லேயோ ஓஆர்எஸ் சொல்யூஷன்ஸ் நிறைய எல்லா கடைகளிலுமே அவைலபிளாக இருக்கும். இதில் முக்கியமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து தண்ணியில் கலந்து குடிக்கணும். அதனால் தண்ணி நிறைய சேர்த்துக்குவோம். நிறைய சுகர் இருக்கும், குளுக்கோஸ் நிறையா இருக்கும், அதனால் எனர்ஜி வந்துடும். அதே சமயம் எலக்ட்ரோலைட் சோடியம், பொட்டாசியம், குளோரைட் அண்ட் சிட்ரேட் இது எல்லாமே கலந்துருக்கும். ப்ளஸ் இது எல்லாமே நம்மளுக்கு குடிக்கிற கஷ்டமாக இருக்குங்கிறதுனால ஏதோ ஒரு ஃப்ளேவர் வந்து ஒரு பைனாப்பிளோ ஒரு ஆரஞ்சோ லெமனோ ஏதோ ஒரு ஃப்ளேவரும் சேர்ந்து கலந்துருக்கும். அதனால் ஈஸியாக நம்ம வந்து குடிச்சிட்டுக்கலாம். இதை வந்து நம்ம டயரியா நிற்கிற வரைக்கும் குடிச்சிட்டே இருக்கணும். மெயினாக எவ்வளோ குடித்தா போதுமானது அப்படின்னா, நம்ம யூரின் நிறைய போகிற வரைக்கும் அது வந்து போதுமானது. இல்லைன்னா டீஹைட்ரேஷன் ஆயிடுவோம், ரெகுலராக எடுத்துக்கணும். இந்த சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டிலையே வந்து உடனடியாக நம்ம லெமன் ஜூஸ், கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையான ஜூஸ் செஞ்சு அதில் நிறைய சர்க்கரையும் கொஞ்சம் உப்பும் போட்டு குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா டீஹைட்ரேஷன்லேருந்தும் ஒரு எனர்ஜி லாஸ்லேருந்தும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளை விடுபடுத்திக்கலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணுற தப்பு, சோடா வாங்கி குடிப்போம். கண்டிப்பாக கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எதுவுமே எடுத்துக்கூடாது. அதே மாதிரி ஃபிஸி ட்ரிங்க்ஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைடு நிறையா இருக்கிற ட்ரிங்க்ஸ் எதுவுமே கோகோ கோலா அந்த மாதிரிலாம் எடுத்துக்கூடாது. மெயினாக நிறைய பேர் காஃபி குடித்தா நின்றுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக காஃபி நல்லதே கிடையாது. அடுத்தது ஆல்கஹால் அந்த மாதிரியான ஒரு ஃப்ளூயிட்ஸ் நிறைய எடுத்துக்கிறதையும் தவிர்த்துக்கணும். இது எல்லாமே வந்து வயிற்றை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணி இன்னும் எச்சா தான் டயரியா காஸ் பண்ண வைக்கும். டயரியாவுக்கு மெயினாக சாப்பிட வேண்டிய உணவு வகைகள் பார்த்தீங்கன்னா, கான்செப்டே பிரின்சிபல்ஸே வந்து ரொம்ப லோ ஃபைபர் ஹை குளுக்கோஸ் இருக்கிற ஃபுட். இது எதுக்கு அப்படின்னா வந்து குளுக்கோஸ் நிறைய டிப்ளீட் ஆகிட்டே போவோம். அதனால் நம்ம வந்து சுகர் ஏதோ ஒரு வகையில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஃபைபர் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா அந்த டயரியா மறுபடியும் அக்ரவேட் ஆகிட்டே போகும். அதனால் லோ ஃபைபர் டயட்டை எடுத்துக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பனானாஸ், இதில் வந்து நிறைய சுகர் இருக்கும், ஃபைபர் கண்டென்ட் கம்மி. பொட்டேட்டோஸ், உருளைக்கிழங்கு, ஸ்மாஷ் பொட்டேட்டோ, பாயில்டு பொட்டேட்டோஸ் ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கலாம். இதே சமயம் லோ ஃபைபர் டயட் வந்து நம்மளுடைய தயிர் வகைகள். அதனால தான் எப்போவுமே டயரியா வந்தால் தயிர் ஊற்றி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது. தயிர் சாப்பிட்ட உடனே நம்மளுடைய வயிறு வந்து கட்ட ஆரம்பிச்சோம். இதில் மெயினாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ் என்ன அப்படின்னா, ஹை ஃபைபர் ஃபுட்ஸ், அதாவது மீட்டு, நிறைய வெஜிடபிள்ஸு, நிறைய பழ வகைகள், நார் சத்துகள் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு அந்த டயரியா இருக்கிற பீரியடில் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே சமயம் நான் வெஜிடேரியன் கம்பல்சரி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. பிராட் டயட் ஃபார் டயரியா, BRAT அப்படின்னா என்னங்க டாக்டர் அப்படின்னா, ரொம்ப காமனாக மனசில் வச்சுக்கிறதுக்காக தான் இது. ஃபர்ஸ்ட் B ஃபார் பனானா, R ஃபார் ரைஸ், A ஃபார் ஆப்பிள் ஜூஸ், T ஃபார் ஏதோ ஒரு வகையான டோஸ்ட். இது எல்லாத்துக்குமே ஏன் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இதனுடைய காமனஸ்ட் திங் வந்து இது எல்லாத்துலேயுமே ஹை ஸ்டார்ச் இருக்கும், அதாவது குளுக்கோஸ் டைப்பில் இருக்கும். சுகர் நிறைய உடம்புல வந்து சேர்ந்து நம்மளோட எனர்ஜி டிப்ளேஷனை கம்மி பண்ணும். இரண்டாவது காமனஸ்ட் இது வந்து இதில் எல்லாமே வந்து ஃபைபர் கண்டென்ட் மிக மிக கம்மியாக இருக்கும். அதனால் வயிறு வந்து கிராம்பி பெயின்ஸ் ஆகவே ஆகாது. மூன்றாவது வந்து இது எல்லாத்துலேயுமே பொட்டாசியம் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் பெக்டின் அப்படிங்கிற காம்பனண்ட்டும் அதிகமாக இருக்கும். இந்த 4 விஷயமே இந்த 4 ஃபுட் வந்து டயரியாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயரியா வந்து இந்த 4 விஷயத்தை கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. நம்பர் 1, ஏதோ ஒரு வகையான கீரை வகைகள், அதாவது கீரைனா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸும் சேர்ந்து காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, முட்டைக்கோஸ், கீரை வகைகள் எல்லா வகையான இதையுமே சாப்பிடக்கூடாது. இரண்டாவது மீட்டு வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா டைஜஷன் ப்ராசஸ் இது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி விட்டுரும். மூன்றாவது, ஆயிலில் பொரிச்ச ஐட்டம் எந்த ஆயிலுமே சேர்த்துக்காதீங்க. மூமெண்ட் ஆஃப் குடலை வந்து அது ரொம்ப இரிட்டேட் பண்ணும். நான்காவது முக்கியமானது கேண்ட் ஆர் ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட். இது 4த்துக்குமே என்ன காமனாக இருக்குது அப்படின்னா, இது எல்லாமே பவலோட இரிட்டன்ட். டயரியா இருக்கும் பொழுது நார்மலாக என்ன பண்ணாலும் அது வாட் ஃபாஸ்ட்டாக பவல் மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த போக்கை நம்ம அவாய்ட் பண்ணி ஆப்போசிட்டாக ஏதாவது பண்ணோம்னா டயரியா இன்னும் அதோட சிம்டம்ஸ் ஒர்சன் தான் ஆகுங்க. டயரியா இருந்தால் ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக் எடுத்துக்கணுங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இதுதான் வந்து ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ் எல்லாமே வெளியே போயிடும். பட் மறுபடியும் நல்ல பாக்டீரியா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வெளியிருந்து எடுத்துக்கிறது தான் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து டேப்லெட் ஃபார்மில், கேப்சூல் ஃபார்மில் நிறைய அவைலபிளாக இருக்குது. சாக்ரோமைசிஸ், போரோவெலி,
ஒரு லாக்டோபாசிலஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் இருக்குது. இது இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய தயிரை வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தயிர் வந்து 2 விதத்தில் ஆக்ட் பண்ணும். ஒன்று வந்து அந்த ஃபைபர் கண்டென்ட் கம்மியாக இருந்து நிறைய எனர்ஜியும் கொடுக்கும், ப்ளஸ் இந்த ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் உற்பத்தியும் தயிர் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் டயரியா வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகும். டயரியா இருக்கிறவங்க மெடிசின்ஸ் எடுத்துக்கணுமா அப்படின்னா யூஸ்வலாக மெடிசின்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இன்கேஸ் தாங்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதாவது மூவ்மெண்ட்டை வந்து கம்மி பண்ணுற மெடிக்கேஷன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. லைக் ஒரு லோப்ரமைட் ஆகட்டும், கொடின் சல்ஃபேட் ஆகட்டும், நிறைய டைப் இருக்குது. ஆனால் எது எடுத்துக்கிறதுனாலும் கண்டிப்பாக ஒரு மருத்துவரோட பரிந்துரை பேரில் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது மிக மிக நல்லது. யூஸ்வலாக மெடிசின் அவாய்ட் பண்ணி நிறைய நேச்சுரல் அண்ட் ஹோம் ரெமெடிஸை ட்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. டயரியா வந்துருச்சு, யூஸ்வலாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக சரியாயின்னு நினைப்போம். ஆனால் சில அலார்மிங் சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம டாக்டரை பார்த்தாகணும். யாரெல்லாம் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா, முக்கியமாக சுகர் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க, ப்ளஸ் ஹார்ட்டுக்கு டேப்லெட் சாப்பிட்டு இருக்கிறவங்க, நரம்பியலில் ஏதாவது ஒரு அடைப்பு ஏற்பட்டு நரம்பு கோளாறுகள் இருக்கிறவங்க, இந்த பிளட் கிளாட்டிங் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறவங்க, இம்யூனோ காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவங்க, கேன்சர் மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே டயரியா வந்தால் இது ஒரு ஆர்டினரி சிம்டமாக எடுத்துக்காமல் உடனடியாக மருத்துவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மிக முக்கியம். இதுலேயே அலார்மிங் சிம்டம்ஸ்னு சிலது இருக்குங்க. என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து டயரியாவோட பிளட்டு போகுது, டயரியாவோட சளி கலந்த மாதிரி போகுது, டயரியா வந்து வயிறு ரொம்ப வலிச்சு போகுது, ஃபீவர் கூடவே இருக்குது, நம்மளுக்கு வந்து ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிட்டோம், நம்ம என்ன தான் ஹோம் ரெமெடிஸ் எடுத்துக்கிட்டும் இருக்கிறோம், டேப்லெட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறோம், நிற்கல, ஈவினிங் ஆக டயரியா வந்து ஒரு மணி நேரத்துக்கு 3 to 4 டைம்ஸுக்கு மேலே போயிட்டே இருக்குது, இன்னும் ஒரு 2 மணி நேரம் கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறவங்க, தலை சுத்தல் ஏற்படுது, யூரின் அவுட்புட் வந்து கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி எந்த அலார்மிங் சிம்டம்ஸ் இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை பார்க்குறது மிக முக்கியம். டயரியாவை உதாசீனப்படுத்தவே கூடாது. ஏன்னா ஹைப்போடென்ஷன், பிளட் ப்ரெஷர் கடைசியில் லோவாகி ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வீடியோ பதிவில் டயரியா பற்றி நிறைய எக்ஸ்டென்சிவாக நம்ம பார்த்துருக்கோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேள்விகளில் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.